Hey guys, welcome back to Welcome Technology channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம போட்டோஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் இந்த யூடியூப்ல எப்படி சீக்கிரமா கெயின் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான டெக்னிக் வச்சு தான் நான் இதை பண்ண போறேன். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய டெக்னிக் பாத்தீங்கன்னா அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரே பிளேலிஸ்ட் வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்னோட வியூஸ் பாத்துக்கோங்க. ஒன் வியூஸ் எல்லாத்துலேயுமே ஒன் வியூஸ் தான் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு புது பிளேலிஸ்ட் ஒன்று உருவாக்கி பப்ளிக்கில் வச்சுக்கோங்க. நான் ஸ்கேம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கிக்க போகிறேன். இந்த பிளேலிஸ்ட்டை நான் பப்ளிக்கில் போட்டுக்க போகிறேன். பப்ளிக்கில் போட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சிடணும். 1 second. சேவ் டு பிளேலிஸ்ட் ஸ்கேம். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளான வேலை தான் இது. எல்லா வீடியோஸையும் உங்களுடைய பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேலிஸ்ட் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஸ்கேம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் சைன் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனல் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அண்ட் ஜஸ்ட் சைன் அவுட் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஹிஸ்ட்ரியை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். கிளியர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, clear data, that's all, it's clear. ரொம்ப சிம்பிளான வேலை தான். இதில் உழைக்கணுன்ற விஷயமே இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஈஸியாக இந்த ஃபோட்டோஸும் வாட்ச் ஹவர்ஸும் கெயின் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இன்காக்னிட்டோ டேப் ஓப்பன் பண்ணிடணும். உங்களுடைய நார்மல் குரோம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். முக்கியமான பாயிண்ட்டு தான். நார்மல் குரோமை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்காக்னிட்டோ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேனல் லிங்கை காப்பி பண்ணிங்களே அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் தட்டுங்க. அண்ட் யூடியூப்பில் உங்களுடைய வீடியோஸ் வரும். அண்ட் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் ஸ்கேம் அப்படின்ற பிளேலிஸ்ட் நான் உருவாக்கணும்ல அதை ப்ளே பண்ணணும். அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவோட சாங்கை மியூட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட குவாலிட்டியை 144 பிக்சல் கொண்டு வந்துட்டு ப்ளேபேக் ஸ்பீட் 2ல் வச்சுருங்க. அண்ட் இதெல்லாம் லோட் ஆகி முடிக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒர்க். ப்ளே பண்ணிவிட்டு இந்த டேபை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். உங்களுடைய கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் ஸ்பீடை பொறுத்து நீங்கள் இந்த டூப்ளிகேட் ஆப்ஸ் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிளான டெக்னிக். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ டேப் ஆனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுடைய லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ் பொறுத்து. இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே ப்ளே ஆகி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டேப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டேப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வெயிட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட் ப்ளே ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய யூடியூப் சேனலில் போயிட்டு உங்களுடைய யுவர் சேனலுக்குள்ளே போங்க. உங்களுடைய சேனலுக்குள்ளே போயிட்டு உங்களோட வீடியோஸ்க்கான வியூஸ் செக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 daysல உங்களுடைய மானிட்டைசேஷன் டேப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இது ஆக்சுவலி யூடியூப் ஸ்கேம், வாட்ச் ஹவர் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக் வச்சு நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. இது உங்களுடைய விருப்பம். உங்களோட சேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், பண்ணாட்டியும் வளரலாம். இது ஜஸ்ட் வாட்ச் ஹவர் ஸ்கேம் டெக்னிக். இது அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னுடைய டேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் ப்ளே பண்ணிடுச்சு. என்னோடய பிளேலிஸ்ட் ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சிம்பிள். எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் ஏறி இருக்கா இல்லையான்னு காமிக்கணும்ல. இப்போ பாருங்கள், நான் என்னோடய சேனலை திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சேன் பிஃபோர் எவ்வளோ இருந்துட்டு வெறும் ஒரு வியூஸில் தான் இருந்தது. நான் ஸ்கேம் பண்ணி முடிச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் வெறும் 20 டேப் தான் கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி எல்லாத்துலேயும் 20 கீழே பார்த்தீங்கன்னா 18, 12, 17 அந்த 20 கீழே அவ்வளோ வியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறோம்ல, பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸும் கூட சேர்ந்து வரும். இப்போ இதில் 1 நிமிஷம், இதில் 2 நிமிஷம், 3 நிமிஷம், 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வீடியோக்கு 1 நிமிஷம் வாட்ச் ஹவர்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக கெயின் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே 2 நாளில் மானிட்டைசேஷன் டேப்பில் போய் ஆட் ஆகிடுங்க. இது ரொம்ப சிம்பிளான வாட்ச் ஹவர் ஸ்கேம் தான். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி
நீங்கள் இதை பண்ணாலும் சூப்பராக கெயின் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வாட்ச் அவர் ஸ்கேம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைவ் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 hour 2 hour அவ்வளோ பெரிய வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. அண்ட் முக்கியமான விஷயம் இதை பண்ணோன்னா நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கணும். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 1 minute 2 minute வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் அவர் ஸ்கேம் பண்ணிக்கலாம். இது அப்பப்போ பண்ணி திடீர்னு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் டிராஃபிக் ஃபேக்ட்ரியில் நம்மளோட வீடியோஸ் ஃபஸ்ட்டு வந்து நிற்கணுன்றதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து வியூஸ் அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா யூடியூப் தரப்புலேருந்தே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேனலை ப்ரமோட் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால சில பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் அவர் ஸ்கேம் வச்சு சில பேர் வெறும் 2 monthsலேயே அவங்களோட வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணி மானிட்டைசேஷனும் எனேபிள் பண்ணிட்டாங்க சில பேர்லாம். உங்களுடைய விருப்பம் தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.